ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம்க்கும் எனக்கும் இந்த ப்ரீ சீசன்லாம் இப்போ முடிஞ்சு, இல்ல ப்ரீ சீசன் ஆஃப் சீசன் முடிஞ்சு இப்போ நம்ம ப்ரீ சீசன் ஃபார்முக்கு வந்துட்டோம். என்ன கௌதம் எப்படிங்க? ஃபார்முக்கு எங்க வந்தோம்? ஒரு எபிசோட ரெட் கார்டு பண்றதுக்குலாம் 2 வாரம் ஆகுது. ஃபார்முக்கு எங்க வந்தோம்? போன வாரம் பண்ண வேண்டிய எபிசோடுங்க. நாங்க உட்கார்ந்தோம்னா இன்டர்நெட் ஓடல. இன்டர்நெட் ரெடியா இருந்தா எங்கனாலும் உட்கார முடியல. அப்பா 2 வீக்ஸ் இந்த ஆஃபிங் இந்த எபிசோட வரணும். பட் ஃபைனலி அப்பா ஏதோ ரெக்கார்டிங் ஆச்சு பண்றோமே. ஆமா இல்ல இனிமே ஓரளவுக்கு ரெகுலரா வரும். லாஸ்ட் வீக் அதான் சொன்ன மாதிரி இந்த எபிசோட் பண்ணலான் இருந்தோம். பட் லாஸ்ட் எபிசோட்ல அந்த ரோஹித்தோட 2 எபிசோட் பண்ணீங்க, பார்ட் 1 பார்ட் 2. அதெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாட்காஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 800 கிராஸ் பண்ணியாச்சு. 807 இப்போ இருக்கு. கரெக்டா ப்ரீ சீசன் ஆரம்பிக்கும் போது 807, சீசன் ஆரம்பிக்கும் போது 900. அதான் நம்ம டார்கெட். அதான் டார்கெட். 900. அப்புறம் ஃபர்ஸ்ட் கேமுக்கு முன்னாடி 1000. ஓஹோ ரைட். சீசன் வந்து கம்யூனிட்டி ஷீல்டோட ஆரம்பிக்கும்ல. சோ கம்யூனிட்டி ஷீல்டு வரும்போது நம்ம 900ல இருப்போம். ஃபர்ஸ்ட் கேம் அந்த யாரு நம்ம ஆடுறோம், இப்ஸ்விட்ச் தானே ஆடுறோம். இப்ஸ்விட்ச் கேம் வரும்போது 1000 ஒரே வாரத்துல. ரைட். நம்ம ஃபாலோவர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கௌதம்க்கு நம்பிக்கை இல்லைங்கறத அவர் இப்ப சொல்லாம சொல்றாரு. உடனே சொல்ல வேண்டியது இப்படின்னு. பட் அந்த சமயத்தோட நாங்க வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ ஒரு வீடியோ பாப்பீங்க. இதுல ப்ரெடிக்ஷன் லீக்ல வந்துட்டு வின் பண்ணவங்களுக்கு ஜெர்சி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். சக்சஸ்ஃபுல்லி ஜெர்சி டெலிவர் ஆகி விட்டது. ஸோ இப்போ வந்து யூ வில் see the வீடியோ, அவர் பண்ணி கொடுத்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் வந்து அதே மாதிரி லீக் வைப்போம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஹாய் காப்கர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஐம் கௌதம் ப்ரோ, சேஷ் ப்ரோ, ஐம் விஸ்வா. லாஸ்ட் ப்ரிடிக்ஷன் லீக்ல வின் பண்ணதுக்கு நீங்கள் கொடுத்த ஜெர்சியை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு ஜெர்சி, தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் இயர் நடத்த போகிறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் டு காப்கர் சேனல். ஆமா, அதுவும் வந்து இந்த வருஷம் மேபி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு வெப்சைட், இந்த யூரோஸ் நடக்கிறது இல்ல, ஒரு வெப்சைட் ஒன்று பிடிச்சா. அவங்க ப்ரெடிக்ஷன் லீக் மட்டும் தான் பண்றாங்க எல்லாத்துக்குமே. டிஃப்ரெண்ட் எல்லா போட்டுக்கும். லைக் நான் வந்து யூரோஸ் ப்ரெடிக்ஷன் லீக்ல இருக்கேன். சைக்கிளிங்க்கு ஒரு ப்ரெடிக்ஷன் லீக் இருக்கு, அதுலயும் இருக்கேன். ஸோ அது மூலமா ஸோ அதுல வந்து பிரீமியர் லீக் நான் செட் பண்ண முடியும்னா அதை பண்ணிட்டு அது மூலமா ஜாயின் பண்ணா இந்த ஆட்டோமேட்டிக்கா வாரம் அப்டேட் ஆயிடும் மேட்சுக்கு மேட்ச். ஸோ அது ட்ரை பண்ணலாம். பட் இல்ல அதான் 800க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன மாதிரி. அண்ட் லாஸ்ட் எபிசோட்லாமும் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து இந்த சீசன் வந்து ஸ்பாட்டிஃபை அண்ட் அமேசான் மியூசிக் ரெண்டுத்துலயுமே வந்து அவைலபிளாகவும் இருக்கு. அண்ட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சீசன்ஸ் வந்து இந்த சீசன் வந்து நிறைய பேர் அதுலயும் லிசன் பண்றீங்க. ஸோ அதனால வந்து இப்போ லேட்டஸ்டா ரோஹித்தோட பார்ட் 2 எபிசோடு அது வரைக்கும் இருக்கு எல்லாமே. எல்லாமேவா? இந்த வருஷம் 4 எபிசோடு, இந்த வருஷம் அதெல்லாம் இப்ப ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக்ல இருக்கு. சொன்ன மாதிரி யூடியூப்ல தான் மெயின் வீடியோ போகும். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஸ்பாட்டிஃபையும் அமேசான் மியூசிக்லயும் அது போகும், உங்களுக்கு ஆடியோ மட்டும் வேணும்னா. பட் அதுதான். எப்படி இருக்குங்க கௌதம்? யூரோஸ், கோப்பா அமெரிக்காலாம் என்ஜாய் பண்றீங்களா? வேற லெவல். சவுத் கேட் மேல நம்பிக்கை வச்சு ஒரு ஜிங்ஸ போட்டு எப்படி ஃபைனல் கூட நிப்பாட்டிட்டேன். அதத்தான் யாருனாலையும் நம்ப முடியல. எப்படி ஃபைனல் வந்தா மொத்தம் வந்துட்டான். அதான் விஷயமே. இல்ல நான் இது வரைக்கும் ஒரு இங்கிலாந்து கேம்லயும் நான் ஆப்போசிஷனா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஃபைனல் நான் வந்து இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எதுக்கு தோக்கறதுக்கா? இல்ல நான் வந்து ஜெனுவினாவே ஸ்பெயின்ல லிவர்பூல் பிளேயர்ஸ் இல்ல, இங்கிலாந்துலயாச்சும் லிவர்பூல் பிளேயர்ஸ். சரி ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு, ஜெயிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு. அப்ப நீங்க ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். இல்ல இது வந்து ட்ரூ சப்போர்ட். இது வரைக்கும் ரிவர்ஸ் ஜிங்ஸ், இது வந்து ட்ரூ சப்போர்ட். ஃபைனல்ல மட்டும் ட்ரூ. ஆக மொத்தம் ட்ரேக் மாதிரி பண்ணி இங்கிலாந்து காலி வாங்குற பிளான்ல பண்ணிட்டீங்க நீங்க நினைக்கிறேன். பட் அது ஒரு பக்கம். கோப்பா அமெரிக்காவில் இன்னைக்கு டார்வின் நூனியஸ் மைக் டைசனா மாறி பொக்குன்னு வச்சதுல வந்து எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைம் பேன் இன்கமிங் நினைக்கிறேன். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இன்னைக்கு. ஆமா, லைஃப் டைம் பேன்லாம் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இல்ல, ஒரு 6 months அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அது இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு மட்டுமா இல்ல FIFA ரிலேட்டட் எல்லா டோர்னமெண்ட்ஸுமான்னு தெரியல இன்னும். அது ப்ராபபிலி இன்டர்நேஷனல் மட்டுமா தான் இருக்கும். எல்லா ஸ்டேஜ்னா உடனே பணத்தை போட்டு ஐசாக்க வாங்குறோம். அப்படியே அவனுங்க 150 கேப்பானுங்க. நம்பால் தூக்குற தொங்கிடுவான். இசாக் வேண்டாம், ஆலி வாட்கின்ஸ் வாங்குவோம். எதுக்கு நினைச்சேன் நானு, ஈசாக் எதுக்கு சொல்றாரு, வாட்கின்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அங்க வந்து நின்ட்டீங்க கரெக்டா. ஆமா, ஆலி வாட்கின்ஸ் அதான் சொல்லியிருந்தான். நானும் இவனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நான் உள்ள போவேன் பாமர்,
நீ எனக்கு கொடுப்ப, நான் உனக்கு கோல் போடுவேன் பாக்கலாமா அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. என் லைஃப் மேல சத்தியம், என் குழந்தை லைஃப் மேல சத்தியம். டேய் சேர்றா, எதுக்கு இவ்வளவு எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, பட் இந்த எபிசோட் வந்து லிவர்பூல் ரிலேட்டட். பட் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க பாப்போம். இங்கிலாந்து ஸ்பெயின் ப்ரெடிக்ஷன். ஸ்பெயின் தாங்க வின்னர். அதெல்லாம் இங்கிலாந்து ஸ்பெயினும் சொல்லுங்க, அர்ஜென்டினா கொலம்பியாவும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் கண்டிப்பா அர்ஜென்டினா, அதெல்லாம் சந்தேகமே இல்ல. இதுல வந்து விஷயம் என்னன்னா, ஸ்பெயின் ஒரு ஏர்லியா 2 கோல்லாம் போட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சுச்சு. இவனுங்க திரும்பி வந்து 2 கோல் போடுறதுக்கு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அது சந்தேகமே இல்ல. பட் த லாங்கர் த கேம் கோஸ் ஆன் 0-0 கண்டிப்பா பெனல்டிஸ் தான் போகும். இல்ல கடைசியில மட்டும் இவன் வந்து ஆலி வாட்கின்ஸ் கொண்டாந்துட்டு கோல் போட வச்சிருவான். இவனோட பிளானே அதான். 10 ஃபுல்லா டிபெண்டிங் பண்றான். கடைசி 5 நிமிஷம் நம்ம கேமே ஆடுறோம் அப்படிங்கறத இவன் பிளான். So the longer it goes on 0-0, England have more chance. அப்படிதான் நான் சொல்லுவேன். இல்ல, ஆனா நேத்து ஆக்சுவலா இங்கிலாந்து ஆக்சுவலி பிளேட் பெட்டர் தென் நெதர்லாண்ட்ஸ் ஓவரால். பட் ஐ மீன் நாட் சர்ப்ரைசிங். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆஃப்கோர்ஸ் ரொம்ப கேவலமா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. பட் நெதர்லாண்ட்ஸும் வந்து அப்படி ஒன்னும் பெருசா ஆடல இந்த டோர்னமெண்ட். அதான் நான் சொன்னேன், அந்த ரொமேனியா 3-0 கேமை தவிர நெதர்லாண்ட்ஸ் ஒன்னும் பெருசா ஆடல டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஸோ ஐ திங்க் இந்த கேம் வந்து ஐ திங்க் ஆன் ஃபார்ம் வந்து ஸ்பெயினை தான் எல்லாருமே சொல்லுவோம். பட் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஃபைனல்ஸ் யூஸ்வலா ஃபைனல்ஸ்ல வந்து 2 டீமுமே வந்து கன்சீட் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் ஆரம்பிப்பாங்க. அண்ட் நீங்க தட் சூட்ஸ் இங்கிலாந்து மோர் தென் ஸ்பெயின். அதான் சொல்றேன். இந்த லாங்கர் தி கேம் கோஸ் ஆன் 0-0 சவுத் கேட் ஓகே 5 நிமிஷம் மட்டும் விளையாண்டா போதும் பிளான் பண்ணிடுவான். ஆனா எனக்கு வந்து என்ன தேவைன்னா, இந்த வாட்கின்ஸ் எல்லாம் நீ கொண்டு வா, பெனல்டிஸ் வரைக்கும் போச்சுன்னா அந்த ஃபைனல் பெனல்டி ட்ரெண்ட் எடுத்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். அது போதும். ஒரு மேட்ச் பாத்துட்டு நம்ம போதும், சந்தோஷப்பட்டுக்கலாம். இல்ல யூரோ ஃபைனல்ஸ் ட்ரெண்ட் அடிக்கிறான் பெனல்டி, 5வது பெனல்டி அவன் அடிக்கிறான். நீங்க வேணா பாருங்க, பெனல்டிஸ் வரைக்கும் போச்சுன்னா இங்கிலாந்து தான் ஜெயிப்பானுங்க. ட்ரெண்ட் தான் வின்னிங் பெனல்டி. அது கூட இல்ல, ட்ரெண்ட்டை எப்ப சப்ஸ்ல இருந்து கொண்டாந்து ஆட வைக்கிறானோ அப்பதான் இவனுக்கு உருப்பிடுவானுங்க. ஆனா அவனுங்க சொன்னாலும் கேட்க போறது இல்ல, அப்படியே விட்டுற வேண்டியதான். எங்க ஆடுவான் மிட்ஃபீல்ட்ல அவனை ட்ரை பண்ணியாச்சு. இட் வாஸ் ஓகே, குட். அவன் வந்து அவ்வளோ இவங்க ஃபேன்ஸ் சொல்ற அளவுக்கு எல்லாம் மோசமா ஆடல. அண்ட் அந்த குரூப் ஸ்டேஜ்ல ஹி கிரியேட்டட் த மோஸ்ட் சான்சஸ். நான் என்ன சொல்றேன்னா, வாக்கரையும் எடுத்துட்டு ட்ரிப்பியரை தூக்கி ரைட் பேக்கா போட்டுட்டு கோமெஸி உள்ள கொண்டு வந்து, இல்ல வாக்கர் எடுத்துட்டு இவனை ட்ரெண்ட போட்டுட்டு ட்ரிப்பியர் எடுத்துட்டு கோமெஸ போட்டு அதெல்லாம். பட் ஃபைனலுக்குலாம் மாத்த மாட்டான் எப்படி அதெல்லாம். இல்ல பேட்டரி தான், அது சந்தேகம் இல்ல. ஐ டோன்ட் திங்க் ட்ரெண்ட் வில். நம்ம இந்த சீசன் ஃபுல்லா சொல்லிட்டோம், டோர்னமெண்ட் ஃபுல்லா நான் இப்படி தாண்டா ஆடுவேன்னு சொல்லி காமிச்சு ஃபைனல் வந்துட்டான்ல, அவ்வளவுதான். ஃபைனல் வந்துட்டான், அதுதான் முக்கியம். இல்ல எனக்கு என்னன்னா, ஐ தாட் ட்ரெண்ட் வந்து he got misused. அதாவது நம்ம லிவர்பூல்ல எப்படி ஒர்க் ஆகும்னா, ட்ரெண்ட் இப்ப இது பண்றான், பின்னாடி ரன்னர்ஸ் இருப்பாங்க, சாலா டியாஸ் எல்லாருமே ரன்னர்ஸ். இவங்க வந்து கார்டன் எல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரெண்ட் நீ மிட்ஃபீல்ட் கார்டனை பெஞ்ச்ல வச்சனா என்ன பிரயோஜனம்? அதான் சொன்னேன், என்ன பிரயோஜனம்? ட்ரெண்ட் மிட்ஃபீல்ட்ல வச்சுக்கிட்டு ராஷ்வர்ட கொண்டாந்தானா ஒரு ட்ரீம் காம்போவா இருந்திருக்கும். ட்ரெண்ட் ஃபார் ராஷ்வர்ட் அப்படின்னு. ராஷ்வர்ட் ஓடுற ஸ்பீடுக்கு ட்ரெண்ட் கண்ண மூடி பால் போடுவான், ராஷ்வர்ட் போய் பால் பொறுக்கி இருப்பான். ஆமா, ராஷ்வர்ட் விட்டது ஓகே. ஆண்டனி கார்டனி வச்சிருக்க, ஆலி வாட்கின்ஸ் ரன்னரா வச்சிருக்க, ஆனா நான் யூஸ் பண்ண மாட்டேன், இதை ஆடுவேன்ட்டு. ஃபைனல்ல பாப்போம். ஆமா, ஃபைனல்ல பாப்போம். பட் இந்த எபிசோட் வந்து அது போதும், நம்ம யூரோஸ் நம்ம பேச்சு. இங்கிலாந்து ஃபார் தி வின், 3 லயன்ஸ். ஆமா, இது வரைக்கும் லைஃப்ல இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணதே இல்ல, இனிதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆர்னே ஸ்லாட் நம்ம லிவர்பூல் சைடுல நடக்குது நிறைய விஷயம். அவர் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸும் முடிஞ்சது. சோ என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், நீங்க சொல்லுங்க, என்ன கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு? அதான் இன்டர்வியூல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேச வச்சாங்க. அதுல நிறைய விஷயம் இருந்துச்சு. கொஞ்சம் தொலைநோக்க பார்வை இல்லாம கூர்மையா பார்த்தோம்னா நிறைய விஷயம் பேசினாப்ல. சோ அதை பத்தி ஒவ்வொன்றா பேசலாம் அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்கோம். அந்த இன்டர்வியூல என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி, அதுவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எதுக்குடா இவ்வளவு லாங்க அப்படின்னு கேட்டதுக்கான பதிலே அங்க வச்சு ஆரம்பிச்சார். உடனே வந்திருந்தா அது ஒரு நல்லா இருந்திருக்காது. இவ்வளவு பெரிய மேனேஜர், இவ்வளவு சக்சஸ்ஃபுல் மேனேஜர், இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் உடனே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தா அது ரொம்ப மோசமா இருந்திருக்கும். சோ அதனால அவர் வெளியே போயிட்டாரு, நான் உள்ள வரேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபேன்ஸுக்கோ எல்லாத்துக்கும் ஃபுட்பாலிங் வேர்ல்டுக்கே நம்ம டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இட் இஸ் ஜஸ்டிஃபைட். ஆமா, இது கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபைடு அது. அண்ட் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, பட் he really looked forward to coming. லைக் அதாவது வந்து எல்லாருமே சொன்னாங்க என்னதுக்கு
ஃபெப்ரிசியோ எல்லாம் வேண்டியது இல்ல, எங்களோட அனௌன்சரே எங்க மேனேஜர் தான்டா, என்னடா பெரிய ஃபெப்ரிசியோ, எங்காலே பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாண்டா, நான் தான் வரேன்னு. ஆமா. இல்ல அதாவது he really looked forward to coming. எதுக்கு சொல்றேன்னா சில பேர்லாம் வந்து ஃபயர்னூட் டு லிவர்பூல்னா அந்த ஒரு பயம் தெரியும். என்னடா இவ்வளவு பெரிய கிளப்புக்கு போறோம் அப்படின்னு. அந்த ஒரு இதுல he was like okay it's a challenge, நான் வந்து எடுத்து பண்றேன். அதுவும் கிளாப் வந்து இவ்வளவு சக்சஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு. அது டு ஃபாலோ தட் வந்து இட்ஸ் a challenge-ங்கிற டைப்ல தான் எனக்கு தோணுச்சு. இல்ல அவரோட இன்டர்வியூ அப்படிதான் இருந்துச்சு. ஆமா அங்க பெரிய வித்தியாசம் இல்ல, அதனாலதான் லிவர்பூல் எங்களை கொண்டே வந்தாங்க. பட் அது மட்டும் இல்லாம எதுக்கு லிவர்பூல் போன வருஷம் டாட்னம் கூப்பிட்டாங்கல்ல, அவன் தான் வரல இல்ல. எதுக்குன்னா எட்வர்ட்ஸும் சரி ஹியூஸும் சரி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க. நான் என்னோட சிஸ்டம் பத்தி நியூக் அண்ட் கார்னர் புரிஞ்சுக்கிட்டாதான் அவ்வளவு பேச முடியும், அவ்வளவு பேசினாங்க. அதனாலதான் நான் ஓகே சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா ஃபயனோட விட்டுட்டு வரதெல்லாம் ஈஸி இல்ல அப்படின்னு. சோ ஆல் பாசிட்டிவ் திங்ஸ் ஒன்லி. இப்போதைக்கு அவர் பண்ண எல்லா விஷயமே பாசிட்டிவா இருந்திருக்கு. ப்ரீ சீசனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை பத்தி லேட்டரானா வருவோம். பட் இந்த இன்டர்வியூல வேற என்ன விஷயங்கள்? இன்டர்வியூல வந்து அவரு எனக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா there is a clear division of labor. அதாவது அவர் இந்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து he said வந்து he has been used to the title of head coach, அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த ரிச்சர்ட் ஹியூக்ஸோட ஆல்மோஸ்ட் டெய்லி கான்டாக்ட்ல இருக்கேன். ஸோ அது வந்து அந்த ஒரு கிளியர் டிவிஷன் ஆஃப் லேபர் தெரியாது. அதாவது வந்து நான் கோச், நான் ட்ரைனிங் பிச்சை நான் பாத்துக்கிறேன், இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. அண்ட் இட்ஸ் அ நியூ ஸ்ட்ரக்சர். இது அத்லெட்டிக்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தான் டீடைல் பண்ணி அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஸோ ஆர்னே ஸ்லாட் வந்து ரிப்போர்ட்ஸ் டு ரிச்சர்ட் ஹியூக்ஸ் ஹூஸ் தி ஸ்போர்ட்டிங் டைரக்டர். அவங்க ரெண்டு பேருக்கும் மேல மைக்கேல் எட்வர்ட்ஸ் சிஇஓ. அது வந்து அந்த போட்டோ உங்களுக்கு இருக்கா? அந்த போட்டோ தான் அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. போட்டோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவா இருங்க. அதான் பேசுறேன், அந்த போட்டோ தான் நானே எடுத்து வச்சேன், அத தேடுறேன். ஆமா ஆமா இது பாருங்க ஸ்கிரீன்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க இங்க. இதான் பெர்ஃபெக்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்னே ஸ்லாட் வந்து he is the head coach. அவர் வந்து இஸ் ரிப்போர்ட்டிங் டு ரிச்சர்ட் ஹியூக்ஸ் அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் மேல மைக்கேல் எட்வர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இது. டெக்னிக்கல் டைரக்டர் வந்து ஜூலியன் வார்டு. அது என்ன டெக்னிக்கல் டைரக்டர்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது எக்ஸாக்டா வந்து எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியுமா அதை பத்தி? டெக்னிக்கல் டைரக்டர் கீழே என்ன போட்டிருக்காங்க? டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் டெவலப்மெண்ட். இல்ல அந்த போட்டோலயே டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் டெவலப்மெண்ட், அப்புறம் எஃப்எஸ்சி ஹெட் ஆஃப் குளோபல் கோல் கீப்பிங்கா. ஆமா. சோ ஐ திங்க் இவங்க வந்து சைடு அந்த டைப்ல இருக்கும். ஸ்கவுட்டிங் இன் தி சென்ஸ் வந்து I don't know like whether a certain player வந்து இந்த ஸ்டைலுக்கு ஃபிட் ஆவானா அப்படிங்கற அசஸ்மென்ட். I think on a larger scale டெக்னிக்காலிட்டி சைடுல ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல வந்து ஃபுல் டைமா நம்மகிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் தவிர மத்தவங்க எல்லாமே குளோபல் ஃபுட்பால் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம அதுல யார பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் விஷயத்துல எல்லாம் ப்ராபபிலி he is doing a job ன்னு நினைக்கிறேன். ஆமா இருங்க, அது எனிவே கீழே ஏதாவது போட்டிருக்கானான்னு பார்ப்போம். ஏன்னா இதுல இது பண்ணிக்கலாம். அதோ ஜூலியன் வார்டு போட்டிருக்காங்களே, என்ன போட்டிருக்காங்க? வார்டு வில் ரிப்போர்ட் டைரக்ட்லி டு எட்வர்ட்ஸ், ஓவர்சீஸ் எலிட் பிளேயர் டெவலப்மெண்ட் அக்ராஸ் எஃப்எஸ்சி ஆல் ஆபரேஷன்ஸ். இது வந்து இட் லிங்க்ஸ் லேட்டர் ஆன் ஐ திங்க் டு வாட் இன்னொரு பெரிய நியூஸ் ஒன்னு வந்திருக்கு. அத கீழ போட்டுருக்காங்க பாருங்க. Ward's responsibilities will include oversight of Liverpool Academy and their work in the loans market, as well as establishing FSG's new football innovation department. As with Edwards, he will also be involved in managing the football operations of whichever club is added to the FSG family. Exactly. So, like, it will link to something else which has also come up இப்போ இந்த ஒரு few weeks ல. So, அதுதான் வந்து இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜூலியன் வார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இதுதான் ஜெனரல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆளோட இதுலயும் ரோல்லையும் நம்ம டீடைல்டா போவானா, பட் மெயின் இது வந்து இதுதான். அண்ட் அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து நல்லா தெரியுது அப்படிங்கிறது தான் என்னோட தட் வாஸ் மை இம்ப்ரெஷன். ஆமா, ஏன்னா அந்த சைட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படியே டைரக்டா ரிச்சர்ட் ஹியூக்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. சோ அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அந்த மீதி 4 பேரும் வந்து அப்படிதான் இருக்கு. சோ இட் ஜஸ்ட் ஷோஸ் ஐ திங்க் we are the first club in England to have this formal structure. அதாவது மத்த கிளப்ஸ்ல வந்து இருக்கு இந்த மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இந்த மாதிரி ஃபார்மலா ஆன் பேப்பர் ரிட்டன் டவுன் வந்து இங்கிலாந்துல நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆமா, இந்த யூரோப்பியன் மாடல் அடாப்ட் பண்றதுக்கு ஐ திங்க் சிட்டில இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் நான் சொல்றேன் இந்த மாதிரி ரிட்டன் டவுன் ஆன் பேப்பர் இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் சிட்டி ஹேஸ் தட். ஐ திங்க் சிட்டி ஏனா ஆமா ஐ திங்க் சோ. ஏனா அவங்க வந்து இதே போஸ்ட்ஸ் இருக்கு அது மேபி, பட் அவங்களும் இதே மாதிரி ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர்லாம் இருக்கு அங்கேயும்.
as far as I remember. ஏன்னா இல்ல official they wanted to copy the Barcelona way இல்ல 2012-13 இருந்தே வந்து they were very focused on இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு and once 15-16 Guardiola வந்த உடனே they were sure okay we're going to follow this approach அப்படிங்கிறதுல இருந்து I think it was there. பட் இதுல வந்து இப்ப டைட்டில் ஆஃப் பெப் குவார்டியோலா still the manager, it's not the head coach இல்ல. இப்ப நம்மளது ஃபர்ஸ்ட் டைம் இஸ் the head coach அப்படிங்கிற ஒரு டைட்டிலே வந்து நம்மளதுல கொண்டு வந்திருக்கோம். and let's see இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, பட் let's hope it works for the best. ஆமா, let's hope it works for the best. So அது ஒண்ணு. அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? what were your takeaways அந்த இன்டர்வியூல இருந்து? அந்த இன்டர்வியூல வந்து முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு வந்து எப்படி இருந்தாலும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாங்க. நீ என்ன சேலஞ்ச் பண்ண போறீங்க, நீங்க என்ன கோல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு. மனுஷன் தவறவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா மேன் சிட்டி அதை பண்றாங்க, மேன் சிட்டி இதை பண்றாங்க, அவங்க ஃபுட்பால் அப்படி இருக்கு, இதை பண்றாங்க, அவங்கள சேலஞ்ச் பண்ணும். டேய் வந்த உடனே நேரா சவால் அங்கதானே, இந்த சின்ன லெவல்ல எல்லாம் போறது இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நேரா நம்ம தலைவர் அங்கதான் சொல்றாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் வந்து மேன் சிட்டிக்கு பதிலா பிரென்ட்ஃபோர்ட்னு சொல்லி தான் நீங்க செருப்பு கட்டி அடிச்சிட்டு பாட்டீங்க. நான் பிரென்ட்ஃபோர்ட்னு சொல்ல வரலீங்க. மேன் சிட்டி ஆர்சனல் வந்து அவங்க தான் they are going to be the elite, அதுல சந்தேகமே இல்லை. நெக்ஸ்ட் சீசனும் நமக்கு போட்டி போடுற கூட இருக்கிற இந்த யுனைடெட், இந்த செல்சி, இந்த டாட்டனம், இவங்க எல்லாம் தான் நம்ம ரேஞ்சில் இருக்க போகுது நெக்ஸ்ட் சீசன். சொல்ல போனா நான் ஏன் நம்ம ரேஞ்சுன்னு சொல்றேன்னா, நம்ம புது மேனேஜர், பிளேயர்ஸ் புதுசு இல்ல, பட் புது மேனேஜர்ங்கிறதுனால நம்ம அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போட்டி போட போறோம். சொல்ல போனா ஆஸ்டன் வில்லாவும் இருப்பாங்க. அந்த டாப் 2க்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் வர போறோம். நம்மளால அதெல்லாம் யோசிக்கல. ஸ்ட்ரெயிட்டா பெப் குவார்டியோலா மேன் சிட்டி. இல்ல பட் அதுதானேங்க ஸ்டாண்டர்டு. இப்ப நமக்கு நம்மளோட லாங் டர்ம் ஆம்பிஷன், ஓகே இந்த சீசன் மேபி வி மே நாட் வின் தி லீக், பட் லாங் டர்ம் ஆம்பிஷன் வந்து லீக் ஜெயிக்கணும்னா நம்ம சிட்டியை தோக்கடிச்சாதானே முடியும். சோ லைக் இட் மேக்ஸ் சென்ஸ் தட் அண்ட் அவங்க என்ன 4 வாட்டி கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காங்க. சோ தட் இஸ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ பிரீமியர் லீக்ல. இல்ல அது வந்து இட் வாஸ் அது வந்து அந்த ஆம்பிஷன் வந்து இட் வாஸ் குட் டு see. அது he was very clear அந்த இன்டர்வியூல வந்து லைக் வாட் இஸ் அபவுட் டு டு, அவனோட கோச்சிங் ஸ்டாஃப் யாரு, புதுசா அந்த கோல் கீப்பிங் கோச்சை கொண்டு வரோம், அதை பத்தி சொன்னாரு. இன்னொரு 2 பொசிஷன்ஸ் என்ன ஃபில் அப் பண்ணணும், அதை பத்தி நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அதை பத்தி பேசினாரு. ஸோ அந்த 30-minute இன்டர்வியூ வாஸ் பிரிட்டி சாலிட் ஆன் ஹூ ஹி இஸ், why he's been chosen, எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி பேசினாங்க, அதர் ஆப்ஷன்ஸ் இருந்தும் நான் என்னையே கூட்டிட்டு வந்தாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஐ கீப் த பிளேயர்ஸ் தட் ஐ வாண்ட், ஐம் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டு டெவலப் பிளேயர்ஸ் ஃப்ரம் தி அகாடமி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், வெளியிருந்து கொண்டு வரதோட அந்த அகாடமில இருந்து கொண்டு வந்து விளையாட வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. So that was all positives. I mean ஒன்னும் கான்ட்ரவர்ஷியல் எல்லாம் ஒன்னும் இல்லை. ஸ்டக் டு த பாயிண்ட், ஹி ஸ்டக் டு த பிளாட். என்ன நான் வந்திருக்கேன், எனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க, அதை நான் பண்ற ட்ரை பண்றேங்க அப்படிங்கிற மாதிரி he was just to the point. அவ்வளவுதான். ஆமா, இட் வெரி டு த பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ பீப்புள் அவர் கூட வராங்க கோச்சிங் ஸ்டாஃப்ல. ஸோ சீப்கே ஹுல்சாஃப், இது வந்து ரோஹித் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ சீப்கே ஹுல்சாஃப் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா வராரு. அவர் வந்து முன்னாடி வந்து he also was the assistant coach for Netherlands. ஸோ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கு கேக்போ, வர்ஜில் எல்லாம். ரூபன் பீட்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கோச் வந்து பிசிக்கல் சைட்ல இருந்து அவங்க வராங்க. அண்ட் இது வந்து தீஸ் டூ ஹவ் ஒர்க்ட் வித் ஸ்லாட் வந்து நெதர்லாண்ட்ஸ்லயே. ஜெர்மனி கிளாட்பேக்ல இருந்து ஃபேபியன் ஓட்டே கோல் கீப்பிங் கோச்சா வராரு. அவர் வந்து he was recruited after talks with Slot. Basically அது ஒண்ணே he the USA's goalkeeping coach for the Continental Copa Americas. ஆமா, he's also USA's goalkeeping coach, but club wise வந்து கிளாட்பேக் புண்டஸ்லீகால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ he is coming to Liverpool and he said வந்து ரிச்சர்ட் ஹியூக்ஸோட கோச்சிங்க்குமே வந்து ரெக்ரூட்மெண்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி. இன்னும் 2 பொசிஷன் ஃபில் ஆகல. ஸோ அதுக்கு எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்குவாட் பத்தி என்ன ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டபோது he said he has a good confidence in the squad. So நீங்க சொன்ன மாதிரி யூத் பிளேயர்ஸையும் வந்து he is planning to bring up and develop them. ஸோ அதான் லைக் சொன்ன மாதிரி கிளாப் வந்து he has left this team in a good place. நம்ம வந்து யுனைடெட் அலெக்ஸ் ஃபெர்குசன் போன போது நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிளாப் வந்து he has left Liverpool in a much better place than what United was or what Chelsea was Mourinho போன போது இதெல்லாம். ஸோ இட்ஸ் அதாவது he has a good team to work with. இதுல ரொம்ப ஒன்றும் டிங்கர் பண்ணணுங்கிற இதெல்லாம் இல்லை. ஐ திங்க் என்ன கேட்டா இஸ் ஃபோக்கஸ் ஆன் ட்ரைனிங் வந்து இட் வாஸ் அ பிக் திங். ஸோ அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு லைன் அவர் ஒன்று சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாயிண்ட்ஸ் யூ கெட் இஸ் a result of the way you play and he said 82 points is not enough அப்படின்ட்டாரு.
ஆமா. ஸோ அது ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. வேற ஏதாச்சும் இருக்கா அந்த இன்டர்வியூல இருந்து உங்களுக்கு? அந்த இன்டர்வியூல இருந்து பெருசா ஒண்ணும் இல்ல. பட் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து க்ளோஸ் டோர்ஸ் இன்டர்வியூவா போச்சே ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே நம்ம கிளாப் மாதிரி வந்து மீடியால உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அதுவும் போன வாரம் நடந்துச்சு. அதுல ஆமா. ஃபர்ஸ்ட் கேள்வியே உங்களுடைய ப்ரெடிசிசர் வந்த உடனே ஐ எம் த நார்மல் ஒன் அப்படின்னாரு. நீங்க உங்களை எப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடனே நான் எந்த நேம்ஸும் வச்சுக்க விரும்பல. ஏன்னா ஆமா. அவர் அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காரு, அவ்வளவு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நான் பேர்லாம் வச்சா நல்லா இருக்காது. பட் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இப்ப வந்ததுல இருந்து நான் வெளியே போற வரைக்கும் நான் இந்த கிளப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்களே சொல்லுங்க. நான் எப்படிப்பட்ட ஜாப் பண்ணேன்னு. இப்ப நான் வந்ததுல இப்ப நான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் வெளியே போகும்போது நல்லா இல்லாம வெளியே போனேன்னா அது நல்லா இருக்காது. சோ நான் வெளியே ஆமா. போகும்போது என்ன ஒரு இம்ப்ரெஷன் வச்சுட்டு போறனோ அதையே முடிவு பண்ணி நீங்க சொல்லுங்க. நான் ஒரு நல்ல மேனேஜரா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க அதை முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது வெரி வெரி நைஸ். என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்லைங்க. அந்த இன்டர்வியூலயும் சரி, பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் சரி, அந்த எர்கன் கிளாப்புக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நிறைய தெரிஞ்சது. நீங்க சொன்ன இது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதே எபிசோட்ல. பட் அந்த ரெஸ்பெக்ட் வந்து நிறைய தெரிஞ்சது. அண்ட் ஒரு விஷயம் இன்டர்வியூல அவர் சொன்னார், பிளேயிங் ஸ்டைல் வந்து இட் வில் நாட் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு கிளாப், பட் இட் இஸ் ஆல்சோ நாட் வெரி சிமிலர் டு கிளாப்னு சொன்னாரு. ஸோ அந்த அது ஒண்ணு சொன்னாரு. அண்ட் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. அது சொல்ல மறந்து. ஆமா, அது நம்ம பார்த்தோம். நான் உட்காந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணேன். முன்னாடி எப்படி ட்ரைனிங் பண்ணாங்கங்கிற எல்லா வீடியோஸையுமே உட்காந்து பார்த்தேன். தட் வில் கிவ் மீ இம்மென்ஸ் டேட்டா அண்ட் வாட் ஐ கேன் டூ வித் தீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்த உடனே லாக்டேட் டெஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். கரெக்டா கிளாப் இருக்கிற வரைக்கும். இப்ப நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆர்னே ஸ்லாட் அந்த வந்து சொல்லணும் நம்ம கரெக்டா. அதான் அவருடைய ப்ரொனன்சியேஷன். அவர் சொன்னாரு, நாங்க கேட்டாங்க உங்களை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்ட்டு, இட்ஸ் ஆர்னே அப்படின்னாரு. சோ அந்த தான் அங்க முக்கியமான பாயிண்டே. சோ எல்லாருமே ஆர்னி அப்படி இப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் இட்ஸ் ஆர்னே ஸ்லாட் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இங்க வந்த உடனே 6 மினிட் என்னமோ ரன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வாரமா தான் ப்ரீ சீசன் போயிட்டு இருக்குது. என்னமோ 6 மினிட் ரன் டெஸ்ட் அதான் வந்து ஸ்லாட்டோடைய ப்ரீ சீசன் ரெஜிம். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா. பட் அதான் ஜென்ரலா இ லுக்ட் குவைட் ஓகே. பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் சரி. நுண்ணியஸ் ட்ரெண்ட் பத்தி ஏதோ ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு. நீங்க எங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொன்னாரு? இல்ல கேட்டாங்க பிரஸ்ல, எங்க அவங்கள யூஸ் பண்ண போறீங்க? எல்லாருமே ட்ரெண்ட் வந்து மிட்ஃபீல்ட்ல பேசிட்டு இருக்காங்க இங்கிலாந்துல எல்லாம். கிளாப் சொல்லி பார்த்தாங்க. பட் கிளாப் வந்து ரைட் பேக்லயே ஸ்டிக் பண்ணாரு. சோ நீங்க என்ன பெஸ்ட் பொசிஷனா வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க ட்ரெண்ட்டுக்கும் நுண்ணியஸுக்கா இல்ல கேக் போக்கா? யாருக்கோ கேட்டாங்க இந்த மாதிரி என்ன பெஸ்ட் பொசிஷனா வச்சிருக்கீங்க. கேக் போக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். பட் அவங்களுக்கு சொல்லாம நான் உங்கள்ட்ட சொன்னா அது நல்லா இருக்காது. சோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னாரு. ஜஸ்ட் அகைன் இஸ் நாட் கெட்டிங் பிளேட் பை த மீடியா. வெரி சிம்பிள். ஏன்னா ஒரு கிளிக் பைட்ஸுக்கோ டைட்டில்ஸ்க்கோ இவர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. அவருக்கு தெரியும் ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம மேல வச்சிருக்காங்க. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஜஸ்ட் கிவ் அஸ் கிளிக் பைட்ஸ் அப்படின்னு which will turn the media or the entire footballing world நம்ம மேலன்னு சொல்லியிருக்கலாம். பட் he didn't give anything away அந்த இன்டர்வியூல. என்ன மினிமமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவரும் இருந்தாரு, ஹியூஸும் இருந்தாரு. எவ்வளவு மினிமமா கொடுக்க முடியுமோ இன்னாலும் சொல்லியிருப்பாரு. அந்த 2 ஸ்டாஃபையும் முடிவு பண்ணிருப்போம். இதான் சொல்லாமா அப்படின்னு திரும்பி கேட்டாரு. இல்ல அந்த பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் இல்ல சும்மா இரியா, இன்னும் டைம் வரும், அப்ப நாங்களே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அவரே இன் டியூ கோர்ஸ் யூ வில் பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சோ தெரியல மேட்சஸ்ல எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. பட் as for now he is very composed in media and he is very composed on interviews. So it was very nice to see all of that stuff. ஆமா, இஸ் வெரி கம்போஸ்ட் இன் இன்டர்வியூஸ் அண்ட் மீடியா. இப்போ இது ப்ரீ சீசன் இப்போ நடக்குது. நீங்க ஆல்ரெடி யூ டச்ட் ஆன் இட். என்ன அஃப்கோர்ஸ் யூரோஸ்ல இருக்கிறவங்க, கோப்பா அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் இருக்கும். இந்த ப்ரீ சீசன் ஃபிக்சர்ஸ் வந்து நமக்கு என்னென்ன இருக்கு? இப்போ வந்து ரியல் பெட்டிஸ் கூட ஆடுறோம். இருங்க நான் ஃபிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஸ்கை ஸ்போர்ட்ஸ் 3 கேம் என்னமோ யுஎஸ்ல போய் 3 கேம் ஆடுறோம்னு நினைக்கிறேன். ஆர்சனல் கூட, யுனைட்டட் கூட, அப்புறம் இன்னொன்னு. இதுதான் ஆமா இல்ல இதுதான் வந்து ஃபிக்சர்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்க ரியல் பெட்டிஸோட ஆடுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் 27th ஜூலை. ஸோ ஆக்சுவலா ரொம்ப நாள் இல்ல அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு. 1st ஆகஸ்ட் ஆர்சனல், 4th ஆகஸ்ட் யுனைடெட். அது ரெண்டும் அமெரிக்கா கேம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆன்ஃபீல்ட்ல செவியா கூட ஆடுறோம். ஸோ அதுதான் நம்ம ப்ரீ சீசன் ஃபிக்சர்ஸ் 11th of ஆகஸ்ட் வரைக்கும். 17th சாட்டர்டே நமக்கு ஃபேவரட் 12:30 மணிக்கு கிக் ஆஃப். அவ்வளவுதான். இல்ல இதுக்கும் ஸ்லாட் சொன்னாரு.
கிளாப் இருக்கிற வரைக்கும் வந்து எப்பவுமே 12:30 கிக் ஆஃப் தான் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி இப்ப அவர் தான் போயிட்டாருலன்னு சொல்லிட்டு நமக்கு 12:30 கொடுக்கலாம்னு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் கேம்லயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ஸ்விச் டவுன், அதான் நம்ம நியூலி ப்ரொமோட்டட் இப்ஸ்விச் டவுன் 12:30 கிக் ஆஃப். ஃபர்ஸ்ட் 5 ஃபிக்சர்ஸ், ஆக்சுவலா நம்ம இந்த ஃபிக்சர்ஸ் பத்தி கூட பேசவே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஃபிக்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் செப்டம்பர் 2 வரைக்கும். இப்ஸ்விச், பிரென்ட்ஃபோர்ட், மேன் யுனைடெட் அவே, நாட்டிங்ஹாம் ஹோம், போர்ன்மத் ஹோம், வுல்வ்ஸ் அவே. ஸோ இதுதான் நம்ம ஃபிக்சர்ஸ். என்ன பத்தின உங்க ஒப்பீனியன் என்னது இந்த ஃபர்ஸ்ட் 6 ஃபிக்சர்ஸ் பத்தின உங்க ஒப்பீனியன்? இப்ஸ்விச், திஸ் இஸ் வாட் ஐ திங்க். சிங்குலரா வேண்டாம், இப்ப கலெக்டிவா யூ ஆர் a new manager like Slot coming into Liverpool Football Club. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஃபிக்சர் பாக்குறீங்க, will you be relieved, will you be settle the team? புரியல. இல்ல, we have a great run to settle the team ன்னு அதேதான் எனக்கும் தோணுச்சு. ப்ராப்பர் 6 ஃபிக்சர்ஸ். இப்ஸ்விச் டவுன் அவே, எஸ் நமக்கு தெரியாது, பெருசா தெரியாது, பட் தட்ஸ் ஃபைன். அந்த மெக்கனா பையன் என்ன பண்றான்னு தெரியல, பட் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் நமக்கு அந்த ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். பிரென்ட்ஃபோர்ட் ஹோம் should be okay. ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் வேற, எக்ஸாக்ட்லி. அண்ட் யுனைடெட் அவே, நம்ம பிளேயர்ஸ் ஒரு வெறி காமிச்சு அந்த கேம்ல மட்டும் போய் வின் பண்ணிட்டானுங்கன்னு வெயில, ஸ்லாட்டுக்கு பயங்கரமான பூஸ்ட் இருக்கும் அது. ஆமா. இல்ல நான் வந்து லெவல் பூஸ்ட் இருக்கும் அது. ஆமா. இல்ல நான் வந்து அந்த கேம்ல வின் எதிர்பார்க்கல நான், பட் அதுல டிரா இருந்தாலே பெரிய விஷயம் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. சும்மா போய் டிராகில போன தடவை 2 தடவை தோத்து வந்திருக்கோம். அந்த ஒரு மோட்டிவேஷன் ஆனாலே போதும் இந்த நாய்ங்க. இல்ல, நியூ மேனேஜர், 3வது கேம் மேன் யுனைடெட் அவே. அதெல்லாம் மேன் யுனைடெட் மை ஃபுட். அந்த கேம் அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். இதுதான் early prediction. எவ்வளவு இருக்கு? 1 மாசமா 1.5 மாசம் இருக்கு அந்த கேமுக்கு. அந்த கேம்ல போய் பொழகிறோம், நடக்குதா இல்லன்னு மட்டும் பாருங்க. டார்வின் நூனியஸ் ஹேட்ரிக் அடிக்கிறான் அந்த கேம்ல. எதுக்கு? அதெல்லாம் அப்படித்தான். போன தடவை அவனுக்கு பண்ணதுக்கு 2 கேமுக்கு 2 வருஷம் சொல்லி காமிப்பானுங்க அவனுங்க. போய் அடிச்சு பொழந்துகிட்டு வந்தாதான் அந்த நாயை வாய மூடிட்டு இருக்கு. அந்த கேம்ல பொழக்கிறோம் அவனுங்கள. இல்ல டார்வின்லாம் ஹேட்ரிக், எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கட்டும். எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கையே இல்ல. அவன் ஹேட்ரிக் அடிச்சானா 3 வாட்டி அந்த சீலிங், ஓல்ட் ட்ராஃபர்ட் சீலிங் அடிச்சு அங்கிருந்து வாட்டர் ஃபால் நடக்கும். அதுதான். இதெல்லாம் பேசக்கூடாது. அந்த கேம் நம்மோட பொழக்கிறோம், அதான் நடக்க போகுது. எடுத்த உடனே போட்டு அடிக்கிறோம். எரிக் டென் ஹாக் அன்னைக்கே ரிசைன் பண்றான். அதுதான் நடக்க போகுது, பாப்போம். ஆமா, பேட்டில் ஆஃப் தி பால்ட். ஆமா. அப்புறம் நாட்டிங்ஹாம், போர்ன்மத், வுல்வ்ஸ் அவே. சோ இல்ல, எதுக்குனா நாட்டிங்ஹாம் ஹோம், போர்ன்மத் ஹோம், வுல்வ்ஸ் அவே. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் if I look at it like a new manager, இல்ல, by that point, by the time we play Wolves வந்து ஓரளவுக்கு நல்ல சிஸ்டம் இருக்கணும் உள்ள டீம்ல. 5 games it's correct, exactly. So we should be a little bit more confident இருக்கணும். So confidence இருக்கணும் அந்த பாயிண்ட்ல. So if I look at this like a new manager, I'll be okay. United away is going to be really difficult, இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் other 5 games are winnable games அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிற ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்துக்கு இதெல்லாம் winnable games அப்படிங்கறத வந்து ஸ்லாட்டோட மைண்ட்ல ஓடணும். ஐடியலி it's a good set of fixtures. First 6 fixtures வந்து it's a good set of fixtures. ஆமா, டெஃபினட்டா. சோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஃபிக்சர்ஸ் சீசனுக்கு. அதுக்கப்புறம் ப்ரீ சீசன் வேற என்ன பெரிய நியூஸ் வந்து என்ன, நம்ம ஒரு கிளப் வாங்க போறோமாமே பிரான்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. பட் ஐ திங்க் தட் வாஸ் த அப்ரோச். ஏன்னா இந்த காலத்துல வந்து மல்டி கிளப் மாடல் தான் வந்து இட்ஸ் த ஃபியூச்சர். நமக்கும் ஆர்சனலுக்கு மட்டும்தான் இல்ல, மத்தவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. சிட்டிக்கு இருக்கு, யுனைடெடுக்கு இருக்கு, செல்சிக்கு இருக்குது, டாட்னம் இல்ல. பட் பேசிக்கலி நமக்கும் ஆர்சனல் தான் டாப் கிளப்ஸ். நம்மளுக்கு மல்டி கிளப் மாடல் இல்ல. அண்ட் தட் வாஸ் த பிரைமரி அப்ரோச் ஆஃப் வை வி காட் பேக் எட்வர்ட்ஸ். ஆமா, அதுவும் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து போர்டேவ் உடைய பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு, பிரசிடென்டா ஓனரா சொல்லியிருக்காரு, that FSG have got in touch with us and we are looking to sell to FSG. The talks are going on at the moment அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, how are Bordeaux? I mean, the last 5 years அவங்களுடைய ஸ்டேஜ் என்னவா இருக்கு? அவங்க இப்போ வந்து தேர் லீக் 2 டீம். அப்படியா? 1 இல்லையா? நான் லீக் 1 போய் தேடுனேனே. இல்ல லாஸ்டா நான் படிச்சது வந்து அவங்க லீக் 2 தான் நான் படிச்சேன். சோ அவங்க ஆமா லாஸ்ட் சீசன், ஆமா இந்த சீசன் லீக் 2 டீம். அவங்க 12th ஃபினிஷ் பண்ணிருக்காங்க லீக் 2ல இந்த சீசன். ஆமா. இல்ல, they used to be a good team. பட் ஃபைனான்ஸ் இருந்தது. போன சீசன் 3rd முடிச்சிருக்காங்க லீக் 2ல.
and I think அந்த சீசன் தான் they came down. அதான் போன சீசன் தான் they come down to League 2. ஆமா இல்ல அதான் they had financial issues ஒரு பிரீஃபா அது சால்வ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, மேபி they அந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் இருந்த டீம் வந்து மேபி wasn't as good. சோ அதான் இல்ல அவங்க லீக் 2 டீம். பட் என்ன கேட்டா இட்ஸ் ஓகே, லீக் 2ல இருந்து we can, அதாவது they are அந்த நீங்க சொன்ன மாதிரி அவங்க பார்டர் லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் ஒரு கொஞ்சம் ஃபண்டிங் இருந்ததுன்னா ஒரு நல்ல பிளேயர்ஸ் வாங்கி they can feel like they can push for promotionங்கற டைப்ல. இல்ல ஐ மீன் தி அல்டிமேட் எய்ம் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் their aim should be to come back to League 1 இல்ல finish in the top 2-3 and then next season push for League 1. அந்த மாதிரி தான் ஐடியல் எய்மா இருக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு மட்டும் இல்ல for FSG, otherwise why would you even invest in a club like that? Invest இல்ல, outright buy the club, அதுவும் இருக்குல்ல. சோ அதனால that should be the ideal thing. ஏன்னா that is wherein we could buy unknown players for 10 million 5 million அப்படின்னு வாங்கிட்டு put them into Bordeaux and then bring them here. ஆமா அதுதான் பேசிக்கா பார்டோ வந்து இட் கேன் பி உங்களுக்கு செல்சி வந்து அந்த நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு கிளப் இருக்கு விட்டெஸ்னு, விட்டெஸ் அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு காலத்துல அவன் செல்சிக்கு போனாலும் யூத் பிளேயர் வந்து அங்க வருவான் லோனுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து we can of course அது இப்போ வந்து ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க எவ்வளவு பேர் போலாம், அது இதெல்லாம் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. பட் எதுக்கு சொல்ல வரேன், லைக் இப்போ we can use those clubs to like ஒன்னு அவங்களோட ஸ்கவுட்டிங் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணலாம், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ லிவர்பூலுக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து they will not have as much knowledge as Bordeaux. கரெக்ட். சோ பார்டோட ஸ்கவுட்டிங் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மூலமா. இப்போ எப்படி நம்ம வந்து ஜெர்மனில லைப்சிக்கும் ஆஸ்திரியால சால்ஸ்பர்கும் இருக்குல்ல, இவர் பெப்லிண்டர்ஸோட கிளப் இப்போ ரெட் புல் சால்ஸ்பர்க் வந்து they share scouting information. சோ ஆஸ்திரியால இருக்கிற எல்லாம் வந்து லைப்சிக்கு தெரியும், ஜெர்மனில இருக்கிற டேலண்ட் எல்லாம் வந்து ஆஸ்திரியா அந்த சால்ஸ்பர்க்கு தெரியும். சோ அது வந்து we can use that as a pathway France to Englandங்கற டைப்ல. and Bordeaux வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா I feel like it can spin off to other countries also. So I mean you never know, நமக்கு ஒரு ஸ்டார்ட் வேணுமே, எங்கயோ இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் அந்த ஸ்டார்ட்ல இருந்து வந்து எங்க இருந்து போலாம் அப்படிங்கறதா வந்து அல்டிமேட் எய்மா இருக்கணும். பட் we need to start, அதான் சொல்ல வரேன் நான். அது வந்து how long can we sustain getting players? ஏன்னா இப்போ okay this team is back, எல்லாரும் கேட்கிற வீடியோ வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி வீடியோ போடுங்கன்னு ரிச்சர்ட் ஹியூஸ் அந்த இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. நடக்காது. ஆகஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் எந்த கிளப்புமே யாரையுமே வாங்க மாட்டாங்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அப்படிதான் இருக்கும், ரொம்ப சைலண்டா தான் இருக்கும். ஆகஸ்ட் ஸ்டார்டிங் ஐ திங்க் ஆகஸ்ட் 30th தான முடியுது டெட்லைன் எனிவே. ஆமா சார், ஆகஸ்ட் 30th செப்டம்பர் 1 வரைக்கும் இருக்கும். சோ அந்த டைம்ல தான் எல்லாருமே ஸ்கிராம்பிள் ஆவாங்க முடிக்கிறதுக்கு. சோ அதனால இப்போதைக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. சோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போதைக்கு எதுவுமே இல்ல, we just working in the background to get stuff done அப்படின்னு சொல்லியிருந்தாரு, which I think is understandable. ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல 50 மில்லியன் போடுறத வாங்கி படுத்துக்கிட்டான்னு வைங்க. இப்போ ஆர்சனல் காலஃபியோரி டு ஆர்சனல் வாஸ் நியர்லி டன் அப்படின்னு பேசினாங்க. இப்போ அப்படியே அமைதியாயிருச்சு, ஒண்ணுமே இல்ல இந்த ஒரு 1.5 வாரத்துக்கு. ஆமா ஏதோ மெடிக்கல் பிரஸ்ட்ரியை பார்த்தாங்களாம், அந்த லாங் டர்ம் நீ இன்ஜுரி மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எங்கேயோ வந்துருச்சாட்டு இருக்குது. சோ அதனால வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு இன்வெஸ்ட் 50 மில்லியன் யூரோஸ். இட்ஸ் நாட் a small amount. ஆமா அது இருக்குது. ஆமா இல்ல அதாவது அண்ட் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்லாம் நடக்கும்போது நிறைய பிளேயர்ஸ்க்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் இதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டே நான் இங்க அர்ஜென்டினா கூட ஆடுறதுக்கு வந்திருக்கேன், நீ என்னத்துக்கு அந்த அங்கேருந்து யூரோப்ல ஒரு கிளப் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீ என்னத்துக்கு வரேன்பா. லைக் ஐ வாண்ட் டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் அர்ஜென்டினாவோ இட்டாலியோ ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியும் இருக்கும் பிளேயர்ஸ்க்கே. ஸோ அதுல வந்து லைக் எனக்கும் வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, இந்த யூரோஸ் நடக்கிற வரைக்கும் கோப்பா அமெரிக்கா நடக்கிற வரைக்கும் எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமும் வந்து மேபி 1 or 2 வீக்ஸ்க்கு எதுவும் நடக்குமான்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் வெக்கேஷனுக்கு வேற போயிடுவானுங்க. ஆமா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் we can expect transfers. And at this point in time we are linked to no one. We are linked to absolutely no one. Anthony Gordon. ஐயப்பா சாமி. இட்ஸ் கமிங் ஹோம். ஒரு நிமிஷம் கூட அவ விளையாடாம இட்ஸ் கமிங் ஹோம். அதான் பாயிண்ட். ஆமா யோசிச்சு பாருங்க, ஆந்தனி கார்டனும் வந்துட்டான்னு வச்சுக்காங்க, அண்ட் இங்கிலாந்து யூரோஸ் ஜெயிச்சுன்னா நம்ம we will have 3 Euros winners who have played a combined 150 minutes என்னவோ டோர்னமெண்ட். அந்த 150யும் ட்ரெண்ட் தான். ஆமா அப்படிதான் இருக்கும். கம்பைன் பண்ணி 150, அதுல ஒத்த ஆளுதான் 150.
ஐயோ அப்பா. அது என்னவோ நடுவுல வந்தது, லைப்சிக்ல எல்லாம் மெடிக்கலை புக் பண்ணாங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட ஹியூஸே கேட்டாங்க அப்பார்ட் ஃப்ரம் தி ஆண்டனி கார்டன் டீல் அப்படின்னு. ஹியூஸ் அப்படி ஓகே அப்ப நாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மழுப்புனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆமா இல்ல ஐ திங்க் நியூ காஸ்ல் வந்து தேவர் அது ஏதோ அந்த ஃபைனான்சியல் ரெகுலேஷன்ஸ்க்காக அது செல் பண்ணணும் அப்படி இப்படி. அது ஒன்ஸ் அது செட்டில் ஆன உடனே அதுக்கப்புறம் they had no need to sell Gordon. கரெக்ட். Yeah, but என்னவோ மறுபடியும் ரூமர்ஸ் வந்து the players head has changed. The player is now looking for his childhood dream to play for Liverpool. அது இதுன்னு ரைட்ரா ஒன்னும் பிரச்சனையே இல்ல, அவன் வரதுக்கு ரெடி தான். ஆனா இவனுக்கு எங்க காசை கொடுக்க போறானுங்க. டு பி ஆனஸ்ட் மனசாட்சி தொட்டு பேசணும்னா Endo is not such a bad number 6. Okay, but and we are not going to challenge for the title this season. So இந்த சீசனை நம்பர் 6 வாங்க வேண்டிய கட்டாயம் இல்ல ரியலிஸ்டிக்கலி. கரெக்டா? இன்னொன்னு ராபர்ட்சன் ஆர் கோமெஸ் ஃபார் தி லெஃப்ட் பேக் பொசிஷன். இன்னும் சிமிகாசு இருக்கான். So why the need to go buy a new left back without selling someone? ஆமா அதுவும் இருக்கு. சோ இப்போ இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம டார்கெட் பண்ணோம் போன வீடியோல. இப்போதைக்கு ஐடியலி we only need someone as a backup for Salah, because Salah next season இருப்பானா போவானாங்கிறது நமக்கு தெரியல. இந்த சீசன் இருப்பான்ட்டான், நெக்ஸ்ட் சீசன் போவானா இல்லைன்னு நம்ம உடனே அப்போ ஒரு பிளேயரை வாங்கிட்டு வந்து தம்பி நீ அவன் கொடுத்து அவுட்புட் குடுறானா கஷ்டம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் we need only a right wing. இப்போதைக்கு we need a proper right winger. சென்டர் பேக் இப்ப நம்ம தலைவர் இன்னைக்கு தேவையில்லாம வேண்டைக்கு படிக்கிறேன், கரெக்டா படிக்கிறேன். நம்ம தப்பாக்கி படிச்சா அப்ப நம்மள போட்டு கலாய்ப்பாங்க. நான் கரெக்டா படிக்கிறேன். தேவையே இல்லாம ஒரு இன்டர்வியூ this summer I will assess my options அது இது. இல்ல நீங்க அந்த ஆர்டிகல் எடுங்க, நான் வந்து அதுக்குள்ள நான் சொல்றேன். இல்ல ரைட் விங்னு சொன்ன உடனே நடுவுல ஒரு நியூஸ் வந்துச்சு, கியேசா வந்து இஸ் அவைலபிள் ஃபார் 20-25 மில்லியன். நான் வந்து டேய் கியேசா ஐ அம் நாட் a massive fan of கியேசா, அது ஒத்துக்கிறேன். பட் 20-25 மில்லியனுக்கு அவன் கிடைக்கிறானா இஸ் a quality player. அந்த பிரைஸ் யாரும் போகல, அதுதான் என் கேள்வி. ஃபெப்ரிசியோ அந்த ட்வீட்டை போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு, ஏன் யாருமே போகல? இல்ல ஐ திங்க் ஹீஸ் டாக்கிங் டு சம் ஏதோ ஒரு கிளப், ஐ திங்க் அவன் பிரான்ஸுக்கு போகணும்னு இது பண்றான்னு நினைக்கிறேன். எந்த டாப் கிளப்ஸுமே இந்த ட்வீட்டை போட்டு லிங்கே கூட ஆகல. ஏன்னா இட்டலி வென்ட் அவுட் 2 வீக்ஸ் முன்னாடி. ஆமா கரெக்டா? அப்படி அவங்க வெளியே போயும் அது எப்படி ஒரு கிளப் கூட 20 மில்லியனுக்கு ஒரு ரிஸ்க் கூட எடுக்கிறதுக்கு ரெடி இல்ல அவன் மேல. இல்ல அதுதாங்க நான் சொல்றேன். ஏன்னா லைக் ஐ டோன்ட் நோ, மேபி பிளேயர் டிமாண்ட்ஸும் இதுல ஒரு இது இருக்குல்ல. இப்போ அவன் லிவர்பூலுக்கு வரான்னு வச்சுக்காங்க, அவன் மேபி அவன் ஏஜென்ட் சொல்லியிருப்பான் இவன் எந்த கிளப்புக்கு போனாலும் he wants to be first choice அப்படின்னு. லிவர்பூலுக்கு வந்தா டெஃபினட்டா அது நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கிளப்ல நடக்காது. இப்போ ஆர்சனல் எடுத்துட்டாலும் நடக்காது. நாட் தட் தேர் லுக்கிங் ஃபார் a ரைட் விங்கர். பட் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, பார்சிலோனால இருந்தானா லமின் யமால் ஆடுறான், அவன்லாம் வந்து Keita is not going to be first choice at most top clubs. So இல்ல அவன் சரி நான் செகண்ட் சாய்ஸா இருக்கேன் பட் salary நீ எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், அந்த பிளேயர் டிமாண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் இது பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்பதான் சொல்லியிருக்காரு, ஆர்டிகல் எடுத்திருக்கேன், Van Dijk on his future. I will think carefully this summer about what I want at club level and as an international player. Then we'll go for it again. But first I want to recover after this difficult season. So basically வந்து எதையுமே சொல்லல. அதுக்கு ஒரு ட்வீட் இந்த வருஷம் லிவர்பூல்ல இருக்க போறான். ஆமா ஆக்சுவலா ஒன்னும் சொல்லல, இந்த வருஷம் லிவர்பூல்ல இருக்க போறான், அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் we will go for it ன்னு சொல்லிட்டான், which means he is going to stay இந்த ஒரு வருஷத்துக்கு, which was known. நமக்கே தெரியும் இந்த ஒரு வருஷம் டெஃபினட்டா இருக்க போறான், அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வேன் டைக் ஒன்னும் புதுசா எதுவும் சொல்லல இதுல. ஏன்னா கான்ட்ராக்ட் முடியுது, நெக்ஸ்ட் சம்மர்ல கான்ட்ராக்ட் முடியுது, ஃபைனல் இயர் ஆஃப் தி கான்ட்ராக்ட் எனிவே. ஆமா அதனால அவ அததான் ஹியூஸ்ட கேட்டிருந்தாங்க, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட் சைன் பண்றதை விட இந்த 3 பிளேயர்ஸ் சாலா, ட்ரெண்ட் அண்ட் வான் டைக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவரு தெளிவா சொன்னாரு. தட் இஸ் சம்திங் தட்ஸ் நாட் டிஸ்கஸ்ட் இன் மீடியா ஹியர். ஐ வில் டாக் டு தி பிளேயர்ஸ் அண்ட் தென் வில் லெட் யூ நோ அப்படின்ட்டாப்ல. இல்ல அதுவும் இல்ல, எதுக்கு சொல்ல வரேன், சென்டர் பேக் ரைட் விங் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒன்னு பேக்கப் வேணும். சென்டர் பேக் என்னன்னா வான் டைக் தவிர எல்லாரும் படுத்துக்கிறானுங்க அப்பப்போ, அது ஒரு ரீசன். இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ இவங்க 2 பேர் கான்ட்ராக்டும் ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் முடியறது இல்ல, சாலாதும் வான் டைக். 2 பேரையும் ஒரே சமயத்துல நீ ரீப்ளேஸ் பண்ணி 2 நியூ சென்டர் பேக் 2 நியூ ரைட் விங்கர்லாம் வாங்க முடியாது ஒரே விண்டோல. சோ அதுக்கு இப்போ ஒரு சென்டர் பேக், அப்புறம் ஒரு சென்டர் பேக், இப்போ ஒரு ரைட் விங்கர், அப்புறம் ஒரு ரைட் விங்கர்னு வாங்கலாம். அதுதான் இல்ல அதாங்க இப்ப பெரிய. இப்ப நான் இப்ப சொல்றேங்க, நமக்கு வந்து வான் டைக் இந்த வீணா போன கொனாட்டே நாயி ஒரு மேட்சுக்கு மேல ஆடாது. அப்புறம் குவான்சா, கோமெஸும் சென்டர் பேக் தான்.
we have செப் வேண்டன்பர்க், நாட் பிலிப்ஸ், ரீஸ் வில்லியம்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது யாராச்சும் வித்தாத்தான் நான் புது ஆளுக்கே போக முடியும். அதான் நாட் பிலிப்ஸுக்கு வந்து என்னமோ 8 மில்லியன் 7 மில்லியன் 8 மில்லியன் கேட்கறாங்களாமா, அதையே அவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். ரீஸ் வில்லியம்ஸ்க்கும் அதே மாதிரிதான் ஒரு 4-5 மில்லியன் தான் கேட்கறாங்களா, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். செப் வேண்டன்பர்கோட கான்ட்ராக்ட்ல 15 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் இருக்கு, அதையும் கொடுக்காதனால இவரே இன்டர்வியூ கொடுக்குறாப்ல. என்னோட கரியரை வந்து லிவர்பூல் ஸ்டாப் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீ போட்டுட்டே, நீ சைன் பண்ணும்போது சைன் பண்ணில போட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஓகே தானே சைன் பண்ண, நீ அப்புறம் என்னது வந்து வீணா போன மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு இருக்குது. சோ விக்காம நம்ம வாங்க மாட்டோம், தட்ஸ் ஃபார் ஷூர். 6-7 பேர் இருக்காங்க, விக்காம எப்படி வாங்குறது? அது சரி. ஆமா. சோ அதனால we need to sell நாட் பிலிப்ஸ், ரீஸ் வில்லியம்ஸ், செப் வேண்டன்பர்க். இந்த 3 பேர்ல யாராச்சு 3 பேர் வித்தா கூட ஓகே தான். we can at least இந்த 3 பேரையும் சேர்த்து நம்மளுக்கு 25 மில்லியன் கூட வராம போயிடும். 20 ல இருந்து 25 மில்லியன் வரும் இந்த 3 பேர்த்த வச்சே. வந்துச்சுன்னா கேஸா வாங்கி போட்டுற வேண்டியதான். போட்டுற நம்ம சொல்லுறோம், அப்பதான் வந்து நம்ம தலைவர் ஹியூஸ் வருவாப்ல, அவன் ஒண்ணும் கிடையாதுப்பா டேட்டா வைஸ் அப்படின்றான் ஒரே வார்த்தையில. ஆமா. So இருக்கு. பட் அகைன் coming to transfers, like I said, at this point in time we are not targeting anyone. ஹியூஸ் சொன்னாப்ல, let's give the manager some time to assess the squad. எல்லாரும் வரட்டும், அவங்களோட பேசட்டும், பழகட்டும், 20 days 1 month கொடுங்க. Then if we feel the need to sign someone, then we'll go for it. ஏன்னா கிராவன்பர்க்ல வாங்கி நாய் ஒண்ணுமே பண்ணல. ஆமா. So let's at least hope this season he comes out big. Diaz ஒரு அவுட்புட்டும் இல்ல, ஏதாச்சும் பண்ணுவானா அந்த சீசன்? அது நான் கேட்கணும்னு இருந்தேன். டியாஸ் வந்து அவுட்புட்டே இல்ல. கேக்போ இப்போ லெஃப்ட் விங்ல ஆடி செம்மையா அவுட்புட் பண்றாங்க நெதர்லாண்ட்ஸுக்கு, அவனோட நேச்சுரல் பொசிஷன்ல. கேக்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் விங்கரா வச்சுக்கிறதா? I think that will go. I think that will happen. ஏன்னா டச் I think he will take and he'll put Gakpo on as left winger தான் நினைக்கிறேன். I think he'll ask Gakpo to play in the half space. ஏன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, Gakpo வந்து வாக்கர் கூட 1-on-1 ஜாலியா விளையாண்டான். டேய் உனக்கு 1-on-1 ஆட தெரியுங்க, எனக்கு இப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கான்பிடன்ஸோட வரான் பையன். அந்த லாஸ்ட் 2 months ஆஃப் லிவர்பூல் கரியரே சூப்பரா இருந்துச்சு. கரியர் இல்ல, லாஸ்ட் சீசன், லாஸ்ட் 2 months ஆஃப் தி சீசனே நல்லா இருந்துச்சு அவன் பண்றது, which was very good to see. அது வந்து ஒரு இன்டர்வியூல Gakpo, எலியட், லிண்டர்ஸ் அண்ட் கிளாப் உட்கார்ந்தாங்க. நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல. they were going through what happened in all of these years. அதுல வந்து கிளாப் சொன்னாப்ல Gakpo, நான் உன்னை சிம்பிளான விஷயம் தான் பண்ண சொன்னேன், ஆனா நான் கேட்காத விஷயத்தை நீ பண்ணிட்டு இருந்த, அதனாலதான் உனக்கு தப்பா போச்சு, இப்ப பாரு நல்லா விளையாடுறேன்னு கேட்டாரு. அது Gakpo ஆமா அப்படின்னா. சோ I think he just understood what he needs to do, and I think Gakpo will start left wing தான் நினைக்கிறேன். Gakpo and Nunez and Salah தான் இருக்கும். The main point is, if Nunez scored all those chances, we would have easily gone for the top 2 or even challenged for the title. நீங்க சொல்றதுக்கு விளையாட்டா நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அதான் உண்மை. இல்ல கரெக்ட் தான். பை தி வே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், நம்ம பார்டோ வாங்க போறோம்ல, அவங்களோட மேனேஜர் யாரு தெரியுமா? யாரு? லிவர்பூல்ல முன்னாடி ஒருத்தன் ஆடிட்டு இருந்தா, ஆல்பர்ட் ரியரான்னு. ரொம்ப வருஷம் ஆடல. ஆமா பாவி. ரைட், ஓகே, எல்லா லிஸ்ட்ல எல்லாம் செட் ஆகுது, இல்ல டிக் மார்க்ஸ் வருது. ஆமா ஆமா, அப்படியே லெவர்குசனையும் வாங்கினா நல்லா இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அப்படியே போயிடலாம். ஆமா, இல்லைங்க நெக்ஸ்ட் வேற எதுவும் இல்ல, அதுதான் ஃபைனல் டாபிக். ப்ரீ சீசன் யூரோஸ் எல்லாம் சேர்த்து வேற என்ன, இந்த கீழே நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து அது அப்படியே உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எல்லா ஒப்பீனியனும் சொல்லிட்டு எண்டிங்ல #KK Ultra அப்படின்னு போட்டுங்க. KK Ultra. ஆமா, சரி, நம்ம ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் காமெண்ட்ஸ் இருந்தா படிப்போமா? போன நிறைய காமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க போன தடவை. வந்து அதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் உங்க டீம் மேக்ஸ் வைஃபரை வாங்கல? நம்ம ஒரு பிட்டிங் போன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆனா போகாத மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. தாங்க எனக்கு தோணுது, அது சும்மா எவனோத்த கலப்பி விட்டுருக்கான். அதான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ரூமர்ல எவனாச்சும் ஒருத்த கலப்பி விட்டுருவான் எதையாச்சும். அதாவது ட்விட்டர்ல ஒரு 4 பேர் அக்கௌண்ட், அதுவும் இப்ப ப்ளூ டிக் எல்லாம் வேற வாங்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பைசா வாங்கி போட்டு ஒரு 12 ரூமர் அடிச்சு விட வேண்டியது ஒரு நாளைக்கு, அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஒட்டும் இல்ல. ஐயோ அப்படி இருக்குது. இது பெட்ரோ நெட்டோ சூப்பர் ஆப்ஷன், ஆனா அவனுக்கு இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. அவனுக்கு பயங்கர, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். அத கீழே போட்டிருக்காப்ல, நாபி கீட்டா மாதிரி 1000 உள்ள பயமா இருக்கு அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் இன்ஜுரி ப்ராப்ளம். பெட்ரோ நெட்டோ நல்ல பிளேயருங்க, அவன் இன்ஜுரி லைக் நல்லா இருக்கும்போது, பட் இன்ஜுரி பிரச்சனை நிறைய இருக்கு. ஆமா, லோகேஷ் சொல்லியிருக்காப்ல ரைட் விங்குக்கு குடூஸ் நல்லா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு.
பண்ணலாம் தான். இல்ல ஆக்சுவலாவே நான் யோசிச்சேன் குடுஸ், பட் அவனும் வந்து வெஸ்ட் ஹாம்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விட்டுட்டு லிவர்பூல்ல பேக்கப்பா என்னத்துக்கு இருக்க போறான்? கண்டிப்பா வரானோ இல்லையோ வெஸ்ட் ஹாமே கொடுக்க மாட்டாங்க, உடனே அவன் வரமாட்டானாமா. வெஸ்ட் ஹாமே கொடுக்க மாட்டாங்க, வெஸ்ட் ஹாமே கொடுக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. அப்படியே சரி வெஸ்ட் ஹாம் ஒத்துண்டாலும் அவன் செகண்ட் சாய்ஸா என்னத்துக்கு வர போறான்? வெஸ்ட் ஹாமும் வந்து தேர் டீசென்ட் டீம் இல்ல, லைக் யூரோப்புக்கு அப்பப்போ போறாங்க. வாட் அபௌட் ஜாரெட் பவன்? டெஃபினட் சான்ஸே இல்லைங்க. இங்கிலீஷ் டாக்ஸ், வெஸ்ட் ஹாம் 110 மில்லியனுக்கு முன்னாடி எல்லாம் ஜாரெட் பிராந்த்வைட் எவர்டன் வித்துருவாங்க நமக்கு. வாட் அபௌட் ஆமடு ஒனானா? பெர்ஃபெக்ட் நம்பர் 6 ஃபார் லிவர்பூல் அப்படினு இருக்காங்க. அவனும் எவர்டன் தானே? அவனே எவர்டன் தான். அதான் இந்த எவர்டன் இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம வந்து ஒரு காலத்துல சில பேர் சொல்லி நடுவுல இந்த யுனைடெடுக்கு ராஷ்வர்டுக்கும் யுனைடெடுக்கும் கான்ட்ராக்ட் ஏதோ சரியா போகல பேச்சு. அப்ப நிறைய பேர் இந்த ராஷ்வர்டு லிவர்பூலுக்கு வந்தா டேய் அவன் யுனைடெட் அப்படியே அவன் வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு நானே வளர்ந்துருவேன், தம்பி நீ பின்னாடியே வரமாட்டேன், உனைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்பா But anyways, yes, that brings us to the end. நிறைய பேர் எபிசோட் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாங்க. சாலா அண்ட் எண்டோ 2 பேருமே வந்துட்டாங்க. அத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு போடுங்க. ஹேர் ஸ்டைல் அவுட் ஆஃப் 10 ரேட் பாப்போம். நான் டர்க்கி போய் பண்ணிட்டு வந்திருக்கோம். உலகத்திலேயே டர்க்கில தான் பண்றாங்களாமா அந்த மாதிரி. ஆமா, டர்க்கி வந்து ரொம்ப அவங்களுக்கு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க. அதான் என்னமோ ஏதோ 2 மந்த்ஸ்க்கு வராதாமே, ஷேவ் பண்ணிட்டே இருக்கணும் மாமா 2 மந்த்ஸ்க்கு. அப்படியா? அந்த டீடைல்ஸ்லாம் தலைவனுக்கு இங்க இருந்த 2 ஓட்டை கவர் பண்ணிட்டாப்ல. மிக்கி மவுஸ் மாதிரி 2 ஓட்டை எடுத்து கவர் பண்ணிட்டாப்ல, ஃபுல்லா இருக்கு. ஓ ரைட். அந்த மாதிரி ஏதோ ஆஸ்டேல் கீசேல் மாத்திட்டு வந்து லீக வின் பண்ணி கொடுத்தா. தலைவன் வேற கமெண்ட் விட்டுருக்கான் தெரியும்ல, போன சீசன் முடிச்சிட்டு போன சீசனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சீசன் we will be back to winning trophies ஆச்சா வாச்சாடு. அது வர்த்தம் போடுறது தானே, என்ன சொல்றதுன்னு தெரியல. But anyways, thank you so much மக்களே. நீ ஏற்கனவே ஸ்டார்டிங் ஆஃப் தி எபிசோட்ல சொன்ன மாதிரி 807 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போதைக்கு இருக்கும். சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 900 வரதான் எங்களோட டார்கெட். ஸோ மறக்காம எங்களை வந்து சேர்த்தி விடுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஏன்னா எவ்வளவு காமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் இப்ப சொன்ன மாதிரி போன வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் கியரிங் அப் ஃபார் த சீசன். இன்னொரு ஒரே மாசமா, ஒரு மாசம் ஒரு வாரம், அவ்வளவுதான். 5 வீக்ஸ் தான் இருக்கு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு. 5 வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால லெட்ஸ் ஹோப் தி சீசன் டர்ன்ஸ் அவுட் டு பி பெட்டர் தென் லாஸ்ட்ல எல்லா ட்ரோஃபின்னு சொல்லிட்டு கடைசியில காரபாவா தான் வந்துச்சு. இந்த சீசன் உடனே பாப்போம், ஏதோ ட்ரோஃபி வந்தாலும் ஓகே தான். டாப் 4 இஸ் a must அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நானும் சேஷும். ஆமா, கீழே உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட் வந்து ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்ல ஒரு 2 நாள் கழிச்சு போகும். ஸோ ஆடியோ ஃபார்மேட்ல வேணும்னா அதை கேளுங்க. ஸ்பாட்டிஃபைல வீடியோ பாட்காஸ்ட் எல்லாம் போடலாமாங்க? அது எனக்கு அது எதுக்கு தேவையில்லாம ஸ்பாட்டிஃபைல போய் கேக்குறவங்களே வந்து வீடியோக்கு டேட்டா செலவு பண்ண வேண்டாம், ஆடியோ போய் கேக்குறவங்க ஆடியோ தான் போடுறேன். பட் எது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, அது மாறினது எப்போ. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்ட போது அது வீடியோவா போயிருச்சு. டேய் என்னடா இது ஸ்பாட்டிஃபை வீடியோ எல்லாம் போகுதுன்னு பார்த்தேன். ஆமா ரீசெண்டா கொண்டு வந்தானுங்க இந்த யூடியூப் எடுக்கிறதுக்காக. அவனுக்கு ஃபுல் எபிசோட் போடலாமா அங்கேயும்? இல்லங்க, அது எங்கேயோ படிச்சேங்க. யூடியூப் வந்து இப்போ எல்லா பாட்காஸ்டும் நிறைய பேர் யூடியூப்ல தான் போடுறாங்க வீடியோவா. சோ ஸ்பாட்டிஃபை மார்க்கெட் போகுது, மியூசிக் இல்லனா ஸ்பாட்டிஃபை லைக் பாட்காஸ்ட் மார்க்கெட் உங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. கரெக்ட். பட் எனிவேஸ் we will be back again next week மக்களே. அது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு வைல்ட் பிரெடிக்ஷன் சேஸ் போடுவோம். அப்படி இல்ல லிவர்பூல் 8 மேன் சிட்டி 1 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வைல்ட் பிரெடிக்ஷன் நீங்க போட்டு விடுங்க. பிரெடிக்ஷன் லீக்ல என்னது பிரெடிக்ஷன் லீக் அடிச்சு விட்டீங்கல்ல லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு என்னமோ. அதெல்லாம் அப்படிதாங்க. அதெல்லாம் லாஸ்ட் 2 வீக்ஸ்லாம் நமக்கு டைட்டில் சார்ஜும் இல்ல, ரெலிகேஷனும் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு? ரைட். ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஸ்வா, அவர்தான் அந்த காப் கருத்து பிரெடிக்ஷன் லீக் வின்னர். ஏற்கனவே முன்னாடியே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, அவர் அமைச்ச வீடியோவை. ஸோ மறக்காம இந்த சீசன் வந்து ஜாயின் அஸ் சீசன் 1 கேம் வீக் 1ல இருந்து மறக்காம எங்களுடைய சேனலுக்கு அந்த பெல் பட்டனா அந்த பட்டன் இப்பவே அமுத்தி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் ரிவ்யூ வீடியோ வரும்போது லிங்க் வரும். சேச் ஏதோ புதுசா ஆப் கண்டுபிடிச்சிருக்காராமா. சோ அந்த ஆப் மூலமா வரும் உங்களுக்கு. பாக்குறேன், அதை நான் டெஸ்ட் பண்ணனும். பை த வே எனக்கு ஒரு பெரிய நியூஸ் இருக்கு பர்சனலா. நான் லாஸ்ட் சீசன் நான் ஃபுட்பால் கோச் ஆனேன்ல. எஸ். ஆமா, இந்த கமிங் சீசன் இப்போ இந்த செப்டம்பர் சீசன்ல ஜான்வரில இருந்து நான் வந்து சாட்டர்டே லீக் அந்த லோக்கல், அதாவது இங்கிலீஷ் பிரமிட்ல வந்து பிரீமியர் லீக் எங்க டாப்ல இருக்கோ நான் வந்து 10வது லெவல்ல இருக்கேன். இந்த ஜான்வரில இருந்து அந்த சீசன் ஆரம்பிக்குது. நான் வந்து ஒரு டீமை கோச் பண்றேன், யூனிவர்சிட்டி டீமை.
இவ்வளவு கேவலமா ஆடியுமா அதை கொடுத்தாங்க? ஐ எம் வெரி என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால்லாம் பயங்கரமா இருக்குங்க. சவுத் கேட் பார்ட் 2 மாதிரியா? அவுட் கேட்ட நாளா சேஷியோலா அதான் ஆர்னே சேஷியோலா எப்படி? அவ்வளவுதான். கரெக்ட். பட் அதான் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே 4 வாட்டி சொல்லிட்டோம். தேங்க்யூ மக்களே.